அப்படியே ஒட்டிடும் ட்ரெஸ்ல பட்டா அப்படியே பிடிச்சிரும். நைட்ல மட்டும் தான் அதுக்கு கண்ணு தெரியும். கால் நல்லா தூக்கிடுமால கால் நல்லா. இது புதுசா ஒருத்தவங்க வேலைக்கு வரணும் இல்ல இந்த ரப்பர் சம்பந்தமா வரணும்னா வர முடியாது. வரலாம், அவங்களுடைய ஃபேமிலி கார்டுல சம்பந்தப்பட்டுச்சுன்னா அவங்க வரலாம். நேரா கிளிச்சு நான் தாங்க இருக்கேன். பாம்பையா வந்து பார்த்தோம் நீங்க தப்பிச்சு ஓடிடுவீங்க, நாங்க புக்கு கொடுத்துருவோம். ஸோ அதனால அப்பாவோட போயிட்டு கவர் பண்ணி வந்துருவோம்னு சொல்லிட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அம்மாவோட எஸ்டேட் எப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. 17 ಮಂದಿ, ನಂದು ಒಂದು 18 ಅಂದ್ರೆ 9 ಸಾವಿರ ಬರ್ಬೇಕಲ್ಲ. ரப்பர் வந்து இப்போ என்ன இதில் எல்லாருமே ரப்பரில் தான் எல்லாம் தயார் பண்ணுறது, டயருக்கு எல்லாம். இது வந்து காலையில் வந்து சீவனா மட்டும்தான். காலைல 6 மணிலேருந்து ஒரு 9-10 மணிக்குள்ளுக்கு மரத்தை சீவன ஒருபாடு பால் வரும் படியும். நெக்ஸ்ட் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கேப் விட்டு அந்த பாலை கொண்டு வந்து இங்கே கலெக்ஷன் கொடுக்கும். இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கவர்மெண்டோட அண்டர்டேக்கிங். கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் கணக்கெல்லாம் காட்டுறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து சாதாரண 72-73 ஸ்டார்ட் ஆச்சு. லால் பகதூர் சாஸ்திரி தான் இங்க ஒப்பந்தம் பண்ணி இங்க எடுத்தது. லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் இங்க ரிப்பார்ட்டிஸ் சொல்லி ஒரு 9 முன்னாடி வரைக்கும் யார்கிட்ட இருந்துச்சு? அது மட்டும் டோட்டல் பவர் காடா இருந்துச்சு. ரிப்பார்ட்டிஸுக்காக காடெல்லாம் அழிச்சிட்டு ரப்பர் உண்டாக்கி அதுக்காக அங்க இருந்து சிலோன்ல இருந்து 340 பேர் ஃபேமிலி கார்டு வேலைன்னு சொல்லிட்டு ரிப்பார்ட்டிஸா பத்தி எடுத்தாங்க. அவங்கள இருந்து அவங்களுக்கு தான் இப்ப எல்லாம் அவங்க பிள்ளைங்க எல்லாம் வேலை செய்து வாங்கி ஆரம்பிச்சு அப்ப இங்க இருந்த பால் இங்க இருந்த லாரியில கொண்டு போயிட்டு அங்க போயிட்டு ஃபேக்டரி இருக்கு, அதுக்கு சுத்திகரணம் பண்ணி அது பியூர் பாலாவே. அது ஃபேக்டரியுமே வந்து கவர்மெண்டோட தான், கவர்மெண்ட் அண்டர்டேக் தான், எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்டேக் தான். 50 வருஷம் ஆகி கோல்டன் ஜூபிலி அன்னைக்கு போன 14 நவம்பர் 10ஆம் தேதி தான் கொண்டாடினாங்க. எல்லாரும் சேர்ந்து எல்லாம் 50 வருஷம் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. Say hi and all the best to your YouTube channel. Thank you ma'am. Where are you from actually? Actually I am from Uttar Kannada. Uttar Kannada, okay. Uttar Kannada means upper. Not Uttar Karnataka. Uttar Karnataka, Uttar Kannada. Kannada. Okay. Honavar. Proper Honavar. What you are doing? What forest position? Forest guard. Forest guard. Okay. What type of exams for that? KFD conducted. KFD. Full form? Karnataka Forest Department. Karnataka Forest Department separate exam. Okay. நாங்கள் வந்து இந்த ரப்பர்லேயே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா அவங்க வேலை செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்கலேருந்து எங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகி ஒரு சூப்பர்வைசர் மேலே மாதிரி எங்கள் மேஸ்திரி கேட்டகரியே கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 10 பேர், 10 பேருக்கு அந்த வட்டாரத்துக்குள்ளே எல்லாருமே வேலை செய்யணும். அவங்க ஆளுங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறது. நாங்கள் அவங்க வேலை செஞ்சதுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பால் கலெக்ஷன் எல்லாம் இங்கே செட்டு கொண்டு வருவாங்க. அதை கலெக்ட் பண்ணி ஃபேக்ட்ரிக்கு அனுப்பணும். லாரி வரும், ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி அதுக்கப்புறம் ஆளுங்களுடைய சம்பள பில்லு, மாசத்துக்கு ஒருக்கா சம்பள பில்லு பண்றது. ஒரு நாள் வேஜ் சம்பளம் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கொடுத்து மாசத்துக்கு ஒரு சம்பளம், ஒரு நாளைக்கு சம்பளம். அதாவது இங்க இந்த ரப்பர் எடுக்க வந்தவங்க மட்டும் தான் இங்க வேலை பார்ப்பாங்க. ஆனா வருஷத்துல 14 நாள் லீவு நாள் கொடுக்குறாங்க, மெடிக்கல் லீவ் கொடுக்குறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சண்டே அதுக்கெல்லாம் லீவ் கொடுக்குறாங்க. பென்ஷன் எல்லாமே கவர்மெண்ட் ஒர்க் எப்படியோ அதே மாதிரி தான். இப்போ இது புதுசா ஒருத்தவங்க வேலைக்கு வரணும் இல்ல இந்த ரப்பர் சம்பந்தமா வரணும்னா வர முடியாது. வரலாம், அவங்களுடைய ஃபேமிலி கார்டுல சம்பந்தப்பட்டுச்சுன்னா அவங்க வரலாம். ஃபேமிலி கார்டுல இருந்தா தான் வரலாம். ஏன்னா இதுக்காக செப்பரேட்டா வந்து அங்க சிலோன்ல இருந்து வந்ததுனால அவங்க அதை படிப்படியா அப்படியே அவங்க முன்வரிச்சிட்டே போறாங்க. வந்தா இருந்து வேலை செய்வாங்க. இப்ப ஆட்கள் எல்லாம் கம்மியாகிறது கிடையாதுங்க. இப்போ ஃபியூச்சர் ஜெனரேஷன் படிச்சுக்கிட்டு இப்ப வெளியில போயிட்டு இருக்கு. ரப்பர் உற்பத்தி கம்மியாயிருக்கு. ரப்பர் உற்பத்தியும் கம்மியாயிருக்கு. எதனால காரணம்? அப்படின்னா ஆளுங்க கிடைக்காம ராஜா ஆகுது. இல்ல சில பேர் வெளியே ஜாபுக்கு போயிருவாங்க. நம்ம ரிப்பார்ட்டி பிள்ளைங்கள படிச்சுட்டு எத்தனை போலீஸ் எல்லா வேலையிலும் இருக்காங்க. அதனால இதுக்கு வேலைக்கு வர்றது குறைவு. இல்ல வெளியில வேலைக்கு போறாங்க. எங்க பையன் பெங்களூர்ல வேலை செய்யறாப்ல, இப்ப நம்ம பையன் ராஜஸ்தான்ல வேலை செய்யறாப்ல. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஏரியா போயிட்டு நம்ம வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, குறைவாக ஆள் இல்லாததுனால ப்ரொடக்ஷன்லாம் கம்மியாகுது. அதுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஏதாச்சும் அது எடுக்கிறாங்க. ஆளு பேப்பர்ல நியூஸ் கொடுத்து யாராவது வர்றாங்க வாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கொடுத்து அப்படியே எடுத்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. இப்ப அதுல லாபதாயகத்துல தான் இருக்கு. ஆல்ரெடி 11 கோடி போன மாசத்துல லாபம் காட்டியிருக்காங்க. 2 கோடி கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த இந்த இதுல இருந்து மொத்தம் எத்தனை ஏக்கர் இருக்கு? 22. உங்களோட 72 ஏக்கர். மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு ஓரளவுக்கு தெரியாது. மொத்தம் டோட்டல் எஸ்டேட் மேடம் 500 ஏக்கர் இருக்கும். இல்ல 500 ஹெக்டர் இருக்குமான்னு. 500 ஹெக்டர். 1 யூனிட். 1 யூனிட் 500 ஹெக்டர். சரி, இனி கொஞ்ச நேரம் ஆயிட்டா ஆளுங்க எல்லாம் வருவாங்க. அதை பாத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ். வேற ஏதாவது
ஸோ இவங்கலாம் வந்து பால் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. பால் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி இங்கே இருந்தால் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க, டெப்போக்கு அனுப்புவாங்க. இந்த காலையில் போய் வெட்டுக்கு போகிறவங்க வெட்டு முடிச்சுட்டு பாலில் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க இங்கே. இந்த பால் எடுத்து தான் எல்லாமே பண்ணுறது. அப்படியே ஒட்டிடும் ட்ரெஸ்ல பட்டா அப்படியே பிடிச்சிரும். அப்படியே பிடிச்சிடும், காஞ்சிடும். தம்பி அப்படி இருப்பேன் விட போகாது. எப்படி இப்படி தேய்ச்சிங்கன்னா உங்களோட பேர்? சுப்பிரமணியன். ஓகே ஓகே. 60 வருஷம் ஆச்சு. நீங்க எப்போ நீங்க உங்க தலைமுறை தான் வந்ததா இல்லை உங்க அப்பா அம்மா தலைமுறை? அப்பா அம்மா வந்தாங்கல்ல, அப்பா வந்ததோட அப்புறமா ரிட்டர் ஆகிட்டாங்க. நான் வேலை செஞ்சேன், நானும் இப்போ ரிட்டர் ஆகிட்டேன். அப்படிங்களா? ரிட்டர் ஆகிட்டு அப்போ சொந்த ஊர்லாம் நமக்கு மதுரை தான். ஆனா இந்த வேலைக்காக அங்கேயிருந்து மதுரையிலேருந்து இங்கே சிலோன் போயிட்டு சிலோன் போயிட்டு சிலோன்லேருந்து இங்கே. ஓ சரிங்க சரிங்க. இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இங்கே இருக்கோம். நல்லது நல்லது. நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க? ரிட்டர் ஆகிட்டோம். சரி. இப்போ நம்ம பசங்கள்லாம் நம்ம பசங்கள்லாம் ஒருத்தர் கேபிட்டல் வேலை செய்யலாம், தமிழில் வேலை பார்க்கலாம். வேலை செய்யலாம். ஓகே, வேலை செய்யல 2 பசங்க. இந்த சொந்தமாக வீடு எடுத்துக்கிட்டு இங்கே ஊரில் இங்கே இருக்கு. நல்லது நல்லது. Two people. अभी 22 days हो गया तुम्हारा लास्ट फाइनल होना फाइनल डेस्टिनेशन है इधर भी. फाइनल डेस्टिनेशन नहीं, we need to cover all over the state, 28 state and 6 union territories. कितना स्टेट लगेगा तुम्हारा? अभी तक तीनों स्टेट है. तमिलनाडु में स्टार्ट करेगा, तमिलनाडु से केरला जाएगा, केरला फुल कंप्लीट होगा. 4 दिन रखा है. वो घूमता है पूरा प्लेस घूमने के बाद में गोवा, महाराष्ट्र, मध्य प्रदेश, गुजरात, हरियाणा ऐसे. कर्नाटका, हम गुलबर्गा डिस्ट्रिक्ट. ओके ओके ओके. तुमने को फूड एडजस्ट होता है कि फूड? हाँ एडजस्ट अदर स्टेट हाँ कोई भी नहीं, मुश्किल नहीं. वी स्टडीड इन आंध्र प्रदेश, लाइक वी एक्सपीरियंस न्यू फूड फॉर एक्सपीरियंस. वी एक्सपीरियंस या. अच्छा, ओके सर. योर नेम? माय नेम इज मकबूल. माय तिलोत्तम. Yes. All of you, best of luck. Thank you sir. What work you are doing here? Forest guard in Forest guard. Okay. Karnataka State Forest Department. Okay. Thank you. அம்மா அழகா இருக்குல்ல? அழுத்து கொண்டு நினைக்கிறேன்ல? தொங்க போ இல்லை, அது அப்படிதான் சவுண்ட் வரும், எனக்கு தெரியும். போ, கால் நல்லா தூக்கிடு மேலே, கால் நல்லா. சரி, பெரிய கலை தான் அப்படிதா? பெரிய கலை இந்த இருக்கு பாரு, இது பிடிக்கலாம். இதெல்லாம் ஒண்ணா பச்சை கலை. காலை மேலே தூக்கிட்டு தொங்க. இது வரைக்கும் அவ்வளோ வளர்த்திருக்கும். பார்த்துருக்கியடா? நான் பார்த்ததே இல்லை. நீ பார்த்துருக்கீங்களா அவ்வளோ தவாமலாம்? என்ன பண்ணோம், அது ஒரு நாட்டுக்காரன் என்ன பண்ண, அந்த ஊருக்காரன் அடிச்சு ஒன்று குயில போட்டு விட்டான். குயில போட்டுவிட்டு அப்போ ஃபாரஸ்ட் கார்டு தான், இப்போ தானே டிபார்ட்மெண்ட் இது கார்பரேஷனு, அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அப்போ ஃபாரஸ்ட் இருந்தது. பாம்பெல்லாம் அடிக்கக்கூடாதுல்ல இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு? கேஸ் ஆகிடும்ல. அப்போ என்ன பண்ணுது, ஒரு அன்னைக்குன்னு சொல்லி 5 மணிக்கு எப்பயும் வேலை விடுது, அன்னைக்கு சொல்லி 4 மணிக்கெல்லாம் வேலை விட்டது. வேலை விட்டுட்டு அது ஒருத்தன் இந்த நாட்டுக்காரன் அவனை போயிட்டு நேராக கிழிச்சு, நான் தாங்க இருக்கேன், நேராக கிழிச்சு தோல் நெய் எவ்வளோ தெரியுமா இருந்துச்சு? பாம்பு விட முடியா? பாம்பு நெய் எப்படி இருக்கும்? ஒரு 20 லிட்டர் நெய் இருக்கும். 20 லிட்டர் இவ்வளோ மொத்தமா? என்ன நெய்? பாம்பு நெய்யா? அதெல்லாம் எடுப்பாங்களா? என்ன எடுத்து அது அவ்வளோ ரேட் இருக்கு அதுக்கு. பாம்பு நெய்க்கா? என்ன ஆனா மலை பாம்புக்கு தான் இருக்குமா அந்த பாம்பு நெய்? அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? அதுதான் கால் பட்சவாதம்
மருந்து ரெடி பண்ணுறதா? மருந்து ரெடி பண்ணுறது அது. பச்சைவாதம், கை வராதவங்களுக்கு, கால் வராதவங்களுக்கு இதுக்கெல்லாம் நல்லது. அது கொஞ்சம் அதுக்கு ஒரு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து போட்டு எரிப்பாங்க. எரிச்சிட்டு அது நம்ம ஈரப்படக்கூடாது. நம்ம எடுத்து நல்லா சேர்க்கணும். அந்த நெய் என்ன வித்துட்டாங்களா எடுத்து? இல்லை இப்போ பிடிச்சி மாட்டிட்டாங்களா? அப்போ விற்காம இருப்பதா? நல்ல ரேட்டில் எவ்வளோ ரேட்டு போகும் ஒரு லிட்டர் நெய்? 1 லிட்டருக்கு ஒரு 500 ரூபா. அது சரி. அது கிடைக்கணுமே. மலைப்பாம்பு மாட்டாது, கொல்லவும் முடியாது, ஓடிடும். அப்படி ஓடாது அது. வேகமாலாம் போகாது இல்லை? அது வேகமெல்லாம் போகாது. அது வேகமாக உடம்பு எடுத்துக்கிட்டு வேகமாக போக முடியாது. பொறுமையாக ஊறி தான் போகும். நைட்ல மட்டும்தான் அதுக்கு கண்ணு தெரியும். சரியா? பகல்ல அதுக்கு கண்ணு தெரியாது கம்மி. அதெல்லாம் பகல்ல சுத்தி கிடக்குறது. சுத்திட்டு அந்த தலையை மட்டும் உள்ள வச்சுக்கும். அது சரி. வந்து பார்த்தோம். நீங்க தப்பிச்சு ஓடிடுறீங்க, நாங்க புக்கு நின்றுவோம். அப்படியே கிடக்காம பாருங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து கொனாச்சிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நம்மளை வந்து ஒரு ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் அந்தாண்ட வந்து ஒரு அவில் ஷாப் மில்க் இருக்குது. அங்கே போய் விட்டுட்டு வரதா வந்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம பாப்பா வந்து இறக்கி ஸ்கூலில் விட்டுட்டு போயிடலான்னு வந்துருக்கோம். விட்டுட்டு போயிடலாம். அப்போ பாய் பாய் பாய். இருடா பாய்டா. டேய் பாய் காமிடா, வீடியோ அப்போ தாண்டா விழுவுது. அந்த ஷெட்டெல்லாம் தெரியற மாதிரியா? பாய் அண்ணா பாய். யானை எதுவும் வர ஏய் பெருசு எல்லா அதுலேயும் ஒரே போச்சு. ஸோ கொடாஞ்சிலேருந்து கிளம்பி நம்ம வந்து மங்களூர் விளையாட்டி தான் வந்து போக போகிறோம். இங்கேருந்து 79 கிலோமீட்டர் போகணும்.